வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை போன்று நீலகிரியில் நிலச்சரிவு ஏற்படும் என சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய தகவலை நம்ப வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய தகவல் வெறும் வதந்தி என்றும் பொதுமக்கள் நம்ப வேண்டாம், யாரும் பதற்றமடைய வேண்டாம் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா தெரிவித்திருக்கிறார். வயநாட்டில் ஏற்படும் நிலச்சரிவு போன்றே நீலகிரியும் ஏற்படும் என்றும் அதனால் தற்போது பெய்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் வயநாட்டில் ஏற்படும் நிலச்சரிவை போன்று நீலகிரி பகுதியிலும் ஏற்படும் என்று சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் பரவி இருக்கின்றன. ஏற்கனவே கேரளாவில் ஏற்பட்டது போன்று தமிழகத்திலும் ஏற்படும் என்று வெளியான தகவல் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பீதி ஏற்படுத்திய நிலையில் அதை யாரும் நம்ப வேண்டாம் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். சில ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியாவில். என்னென்னா வாய்நாட்டில் எப்படி ஆகிட்டு இருக்கு, இங்கே கூட அப்படி ஆகும், இந்த மாதிரி ரூமர்ஸ் ஆகிட்டு இருக்கு. மக்கள் நிறைய பேனிக் ஆகுறாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தா நம்ம ஆல் டீம்ஸ் ரெடியாக இருக்கோம். போலீஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ, ஃபாரஸ்ட், இது அப்புறமா நமக்கு என்டிஆர்எஃப்லேருந்து வந்துட்டாங்க, ஃபயர் சர்வீசஸ் வித் ஆல் எக்யூப்மெண்ட். என்ன எக்யூப்மெண்ட் எது ஆகுன்னா கூட நம்ம இது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆல் கோஆர்டினேஷன் பண்ணி பார்க்குறோம். அண்ட் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிற ரூமர்ஸ் வந்து தயவுசெய்து இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாதீங்க. மூணாவது, மக்களுக்கு இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி 24/7 எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் நம்மக்கிட்ட ரெடியாக ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்குது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குது, தாலுக் லெவலில் கூட இருக்குது. அந்த நம்பர் வந்து 1077 நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா, இது வந்து டிசாஸ்டர் படி, எந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து இமீடியட்டாக அட்டெண்ட் பண்ணுறோம். ஸோ யாரும் பயப்படாதீங்க. அண்டு ரெண்டாவது, நெக்ஸ்ட் வந்து நம்ம நைட் டியூட்டி கூட எல்லாருக்கும் நம்ம டியூட்டி போட்டுட்டோம். லோக்கல் பாடிஸ்லேருந்து, பிடிஓ ஆஃபீஸ், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்துலேருந்து நைட் டைம் பேட்ரோலிங் பண்ணுறாங்க. இதுக்கு கூட நம்ம ஆர்டர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். டோட்டலாகவே நம்ம டிஸ்ட்ரிக்டாகவே 42 டீம்ஸ் நம்ம ரெடி பண்ணி அதில் கிட்டத்தட்ட 500 பேர் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாரும் வந்து விசிட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு மேலே கூட மக்களுக்கு அங்கே, பிகாஸ் அவங்க அங்கேயே தங்குறாங்க, லோக்கலில் அவங்களுக்கு ஏதாவது பயம் இருந்துச்சுன்னா, அங்கே சேஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்ம ஆர்டிஓஸ், தஹசீல்தார்ஸ் எல்லாரும், பிடிஓஸ் எல்லாரும் ஃபீல்டில் இருக்கும். நீங்கள் சொன்னாங்க கூட இமீடியட்டாக உங்களுக்கு கேம்ப்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அங்கே உங்கள் சாப்பாடு மீதி வசதிகள் எல்லாமே நாங்கள் ஏற்பாடு செஞ்சிடும். ஃப்யூச்சர் இது வந்து இன்னும் ஒன் இம்பார்ட்டண்ட் இஷ்யூ. நமக்கு எவ்ரிடே ஸ்டேட் லெவல்லிருந்து மானிட்டர் பண்ணுறாங்க, எவ்ரிடே விசி நடத்துகிறாங்க. டைரெக்ட்லி எங்கிட்ட நம்ம அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், அப்புறமா மதிப்பிற்குரிய எம்பி சார் எல்லாரும் எவ்ரிடே நமக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து டைரெக்டாக மானிட்டர் பண்ணுறாங்க. எவ்ரிடே நம்ம அப்டேட்ஸ் கொடுக்குறோம். ஸ்டேட் லெவல்லேருந்து நமக்கு கைட் பண்ணுறாங்க. இப்போது ரிக்வெஸ்ட் கூட ஸ்டேட் லெவலில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கமிட்டி ஒரு சம் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கமிட்டி எப்படி நம்ம ஒரு இது ரெடி பண்ணி ஸ்டடி பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி இந்த ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலிருந்து அவங்க கூட ஆள் வந்துட்டுருக்காங்க. இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த வல்னரபிள் ஏரியாஸ் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஆல்ரெடி வந்துட்டாரு. பட் இன்னும் பெரிய டீம் இப்போது ஆகஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் வீக்லவே வருவாங்க. வந்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் வல்னரபிள் ஏரியாஸ் ரெடி பண்ணிட்டோம். அது வந்து அவங்க ஸ்டடி பண்ணி அங்கே நம்ம என்னென்ன பண்ண முடியும், அது இன்னும் ஸ்ட்ரென்தன் எப்படி பண்ண முடியும், அதெல்லாம் அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அந்த ஒர்க்ஸ் வந்து டேக்கப் பண்ணணும்.